வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ரஷ்மி பட்ஜெட்ஸ். உங்களுக்கு பட்ஜெட்டிங்கில், சேவிங்ஸில், ஃபினான்ஸ் ஹேண்ட்லிங்கில், ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அப்போ மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்க பெல் நோட்டிஃபிகேஷன் அமுத்துங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 43,000 ருப்பீஸோட கேஷ் ஸ்டஃபிங், ஜூன் மந்தோட கேஷ் ஸ்டஃபிங். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்னென்னா, நம்ம டாப் மோஸ்ட் கோல்ஸில் லைஃப் டைம் 3 கோல்ஸில் வந்து ஒரு கோல் அச்சீவ் பண்ணியிருக்கோம். அது என்னன்னா, நம்ம ஒரு கார் வாங்கியிருக்கோம். செகண்ட் ஹேண்ட்ஸ் தான், ஆனால் நல்ல ஆஃபரில் வந்துச்சு. ஸோ அதனால் அந்த காரை வாங்கியாச்சு. நல்ல கண்டிஷன்லேயும் இருந்தது. ஸோ அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ஸோ உங்கள் கூட எல்லாம் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ அதுதான் ஸோ நம்ம கேஷ் ஸ்டஃபிங்க்கு ஜூன் மந்தோட கேஷ் ஸ்டஃபிங் பட்ஜெட்டிங் சேர்ந்து பண்ணலாமா? ஸோ 500 ருப்பீஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 37 38,000 இதில் இருக்குது. அடுத்தது 1 2 3 4 5 6 7 8 9,800 200 notes. 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 17 18 19 20 21 22 23 24 26 27 2,700. 1 2 3 4 50 200. ஸோ இந்த மந்த் கேஷ் ஸ்டஃபிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆனால் எல்லா பைண்டர்ஸ்லேயும் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்மளோட இந்த இயரோட அடுத்த கோலை அக்கம்ப்ளிஷ் பண்ண போகிறோம் கொஞ்ச நாளில். அது என்னென்னு நான் உங்களுக்கும் சொல்கிறேன். ஆனால் இப்போ வந்து நம்ம அதனால வந்து சில சேஞ்சஸ் வந்து நம்ம பைண்டர்ஸ்க்கு பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸாக பார்த்திங்கன்னா 4 பைண்டர் இருக்கும் நம்மக்கிட்ட. ஆனால் இனிமேல் கொஞ்சம் ஒரு 6 மந்த்ஸுக்காவது ஒரு 3 பைண்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த பெல் அடிச்சிருச்சு. ஸோ நம்மளோட யூனிகார்ன் பைண்டரில் சேவிங்ஸ் மட்டுமே இருந்தது. ஆனால் இப்போது மிக்ஸ் கொஞ்சம் வேறு கேட்டகரிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ என்னன்னு பார்ப்போம். டெபாசிட்டில் வந்து நம்ம இந்த மந்த் சிப்பில் 1,000 ருப்பீஸ். ஸோ டோட்டலாக 6,000 ருப்பீஸில் இருக்கும். ஸோ இது வந்து ஜஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு பண்ணது. அது தெரியாமலே 6 மந்த்ஸ் ஆயிடுச்சு அதில். ஸோ அந்த சிப்போட ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன்னால ஸ்டஃபிங் இல்லை. அடுத்தது நம்ம சேவிங்ஸ் அமௌண்ட்டும் நம்ம பேங்க் ட்ரான்சாக்ஷனில் வச்சுருக்கோம். ஸோ சேவிங்ஸ் 14,000. ஏன்னா 1,000 ருப்பீஸ் அங்கே சிப்பில் போட்டாச்சு. ஸோ 14,000. யூட்டிலிட்டிஸில் நம்மளோட ரெண்ட், $19,000. அண்ட் ஃபேமிலிக்கு கொடுக்க வேண்டிய மணி 6,000. அண்ட் வைஃபை பில் இப்போது 900. அண்ட் ஜியோ ரீசார்ஜ் வந்து
700 allocate பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன்னால ஸோ நம்ம வெறும் நோட் மட்டும்தான் பண்ணி வச்சுக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்கு இந்த மந்த் நம்ம எதுவும் அலோகேட் பண்ணலை, மெயின்டெனன்ஸ்க்கும் எதுவும் அலோகேட் பண்ணலை. ஏன்னா இப்போ தான் பைக் வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ ரோல் ஓவர்லேயும் எந்த அமௌண்ட்டும் இல்லை. ஸோ சேவிங்ஸ் பைண்டரில் அவ்வளோதான். ஸோ இதுக்கு பேர் இன்னும் சேவிங்ஸ் பைண்டர்னே வச்சுக்குவோம். ஸோ அடுத்த பைண்டர் போகலாமா? ஸோ அடுத்த ஹை ப்ரையாரிட்டி பைண்டரில் காருக்கு மட்டும் நம்ம வந்து 10,000 rupees எடுக்க போகிறோம். 9,900. 2 3 4 5 6 7 8 8,900 எடுக்க போகிறோம். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9,000 9,900 காருக்கு எடுத்து வச்சாச்சு. அடுத்தது இதுதான் நம்மளோட செகண்ட் கோல். என்னன்னு உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்ச நாளில் ஷேர் பண்ணுறேன். இதுக்கு 5,500 எடுக்க போகிறோம். 1 2 3 4 5,500. 1 2 3 4 5 5,500 rupees டபிள்யூ கேரில் வந்து நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். அடுத்தது கோல்டுக்கு எவ்வளோ அலோகேட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 6,500. 1 2 3 4 5 6 500. 1 2 3 4 5 6.5 கோல்டு வாங்கிறதுக்காக எடுத்து வச்சுக்க போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்க்கும் 6,500. 1 2 3 4 5 6 ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். 1 2 3 4 5 6,500 rupees. அடுத்தது இந்த பைண்டரில் இன்சூரன்ஸ் இருக்குது. இந்த மந்த் நம்ம இந்த இன்சூரன்ஸ்க்கு எதுவுமே ஸ்டஃப் பண்ணல, ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக கார் இன்சூரன்ஸும் போட்டாச்சு. அடுத்த பைண்டரில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ பெட்ரோலுக்கு வந்து 3,200 rupees. 1 2 3,200 allocate பண்ணுறோம். ஸோ அடுத்தது அவுட் ஃபுட்டுக்கு 3,000. 1 2 3,000 rupees. அவுட் ஃபுட்டுக்கு allocate பண்ணிக்க போகிறோம். ஃபுட்டில் வந்து 1 2 3,200 rupees. ஸோ டோட்டலாக எவ்வளோ இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். இந்த சேஞ்சை நம்ம வெளியே எடுத்துக்குவோம். 1 2 3,000
200 foldல lunch money. அடுத்தது giftsல வந்து 1400 rupees. So 1400 வைக்க போகிறோம். ஸோ டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 7 8 6,850 rupees தீபாவளிக்கு சேர்ந்துருக்கு. நைஸ். ஸோ அடுத்தது பர்த்டேக்கு 300 rupees எடுத்து வைக்க போகிறோம். ஸோ டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 500 600 700 800 930 rupees இருக்கு பர்த்டே அமௌண்ட். அடுத்தது க்ளோதிங்கில் நம்ம எதுவும் அலோகேட் பண்ணிக்க போகிறதில்ல. பியூட்டிக்கும் இந்த மந்த் எதுவும் அலோகேட் பண்ண போகிறதில்ல. லென்ஸும் எதுவும் அலோகேட் பண்ண போகிறதில்ல. பர்சனலும் எதுவும் அலோகேட் பண்ண போகிறதில்ல. ஸோ நம்ம எல்லா பைண்டரும் ஸ்டஃப் பண்ணி முடிஞ்சிருச்சு. ஆனால் இன்னும் நம்மக்கிட்ட பேலன்ஸ் இருக்குது. ஸோ இதை எல்லாமே தூக்கி சேவிங்ஸில் போடலாம். எவ்வளோ இருக்குது? 400 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 3,100 200 300 400 3,450 3,510 rupees தூக்கி சேவிங்ஸோட 14,000 இந்த 3,000 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மந்த் பட்ஜெட்டிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக இன்னும் உங்களுக்கு நிறையா வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பை, டேக் கேர்.